ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரிட்டிக் தமிழன். ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம 2025ஆம் ஆண்டு வெளியான சர்வம் மாயா அப்படிங்கிற ஒரு மலையாளம் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் நம்ம மலையாளம் ஆக்டர் நிவின் பாலிக்கு பல வருஷங்கள் கழிச்சு கிடைச்ச ஒரு கம்பேக் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்தோட ஜான்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாரர் ஃபேண்டசி அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த திரைப்படம் முழுக்க ஒரு ஃபீல் குட் திரைப்படமாக தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட ட்ரைலர் டீசர்னு எதுவுமே பார்க்காம இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்துட்டு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெளியில் வந்த ஆடியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் அதில் நானும் ஒருத்தன் அப்படிங்கிறத உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு எப்படி இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சதோ அதே மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது கிடைக்கும் அப்படிங்கிறத நான் கேரண்டியாக தரேங்க. படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்வம் மாயா இந்த திரைப்படத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு பாட்டு கச்சேரி நடந்துட்டு இருக்கிற ஒரு இடத்த தாங்க காட்டுறாங்க. அந்த பாட்டு கச்சேரியை சஜி அப்படிங்கிற ஒருத்தர் தான் ஆர்கனைஸ் பண்ணி நடத்திட்டு இருக்காரு. சஜிக்கு அவரோட ட்ரூப் அப்படியே யூரோப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கே ஒரு பெரிய பாட்டு கச்சேரி நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசையா இருக்குது. அதுக்காக யாரோட கையில காலமோ விழுந்து ஒரு ஸ்பான்சரை பிடிச்சி அவரோட ட்ரூப்ல இருக்க 15 பேருக்கும் விசா ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஆனா அந்த ஸ்பான்சர் கடைசி டைம்ல காசு பார்த்தாம அந்த ட்ரூப்ல இருக்கிற வெறும் 14 பேருக்கு மட்டும்தான் விசா வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த விட்டு போன ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நிவின் பாலி தான். அவரோட பேர் இந்த படத்தில் பிரபேந்து நம்போதரி அப்படிங்கிறது தான். அவரை நம்ம ஷார்ட்டா பிரபுன்னு கூப்பிடலாம். பிரபு அந்த கச்சேரி ட்ரூப்ல ஒரு எலக்ட்ரிக் கிட்டாரிஸ்டா இருக்காரு. அவரோட ஏம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய எலக்ட்ரிக் கிட்டாரிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான். இப்போதைக்கு அவருக்கு சான்ஸ் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறதுனால இந்த ட்ரூப்ல ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு கச்சேரி முடிஞ்சு வேன்ல போயிட்டு இருக்கும் போது பிரபு அவர் யூரோப் ட்ரிப்ல போட்டுக்கிறதுக்காக நல்ல ஜர்க்கின்ஸா ஆன்லைன்ல தேடிட்டு இருக்காரு. இந்த டைம்ல நம்ம சஜியன் அவர்கிட்ட போயிட்டு பேச்சு கொடுக்குறாரு. அப்போ பிரபு அவர்கிட்ட நான் யூரோப் ட்ரிப் போறதுனால என்னோட வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டேன், நம்மளோட கம்பெனியில பின்னாடி ஒரு ரூம் இருக்கு இல்லையா, அங்கதான் தங்கிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சஜி என்ன பிரபு கிட்ட நம்மளோட ஸ்பான்சர் கடைசி நேரத்துல சொதப்பிட்டா அப்படிங்கிறதுனால நம்மளோட ட்ரூப்ல வெறும் 14 பேருக்கு தான் விசா கிடைச்சிருக்கு, உனக்கு மட்டும் விசா கிடைக்கல, நீ எங்களோட யூரோப் ட்ரிப் வர போறது இல்ல அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் நம்ம பிரபுவுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதே தெரியல. இந்த ட்ரிப்பை நம்பி தான் அவர் நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. மேபி இந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு நிறைய சினிமா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவர் நம்பிட்டு இருந்தாரு. இப்போ சஜி என்ன பிரபு கிட்ட நீ பேசாம உன்னோட வீட்டுக்கே ரிட்டர்ன் போயிரு, உன்னோட அண்ணன் நேத்து எனக்கு கால் பண்ணிருந்தான், நாளைக்கு உங்க அப்பாவுக்கு பிறந்த நாள் அப்படிங்கறதுனால உங்களோட வீட்டுல ஒரு சின்ன பூஜை ஒண்ணு ஏற்பாடு பண்ணிருக்காங்க, அதுக்கு இன்வைட் பண்றதுக்காக உங்க அண்ணன் உன்னை ரீச் பண்ண ட்ரை பண்ணிருக்கான், ஆனா அவனால உன்னை ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னான். நீ இப்போதைக்கு வீட்டுக்கு போயிட்டானா நீ இந்த காசு சாப்பாடு இதை பத்தி எல்லாம் கவலைப்படவே தேவையில்லை, எல்லாத்தையும் உங்க வீட்டுல இருக்கவங்களே பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்காரு. ஆனால் பிரபு அதுக்கு இல்ல என்னால வீட்டுக்குலாம் ரிட்டர்ன் போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரபுவோட குடும்பம் கேரளால பெரிய பெரிய பூஜைகள் எல்லாம் பண்ற ஒரு நம்போதரி குடும்பங்க. ஆனா அந்த குடும்பத்துல பிறந்த பிரபு மட்டும் ஒரு ஏத்திஸ்டா இருக்காரு, அதாவது நாத்திகவாதியா இருக்காரு. அவருக்கு கடவுள் மேல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லை அப்படிங்கறதுனால அவரோட குடும்ப தொழிலான பூஜை பண்றது இது எல்லாத்தையும் விட்டுட்டு பூநூலை கலட்டி கீழே போட்டுட்டு தன்னோட பேஷனான மியூசிக்கை நோக்கி ஓடிட்டு இருக்காரு. அதனாலயே இவங்களோட அப்பாவுக்கும் அவரை பிடிக்கல. இப்ப பிரபுவுக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கறதுனால சஜி என்ன சொன்ன ஐடியாவை கேட்டு அவரோட வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. சரி ஓகேன்னு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாக்குறாரு. வாட்ஸ்அப்ல பிரபுவோட அண்ணன் இவர் அந்த பூஜைக்கு இன்வைட் பண்ணி மெசேஜ் போட்டிருக்காரு. அதுக்கு இவர் உடனே ஓகே நான் வர ட்ரை பண்றேன், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனை போட்டுறாரு. இதை அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல பிரபு ஒரு வழியா அவரோட ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாரு. அவர் ஊரு பாக்குறதுக்கு சின்ன கிராமம் மாதிரி தாங்க இருக்குது. அவர் பஸ்ஸை விட்டு பஸ் ஸ்டாப்ல இறங்கி பார்த்தா அவங்களோட ஊரு சுத்திலும் எல்லா இடத்துலயுமே அவங்க அப்பாவோட பிறந்த நாளுக்கு பேனர் வச்சிருக்காங்க. ஆனா அந்த பேனர் பாக்குறதுக்கு ஏதோ கண்ணீரஞ்சலி போஸ்டர் மாதிரியே இருக்குது. இதனாலேயே நிறைய பேரு அவர் தவறி போயிட்டாரோ அப்படின்னு நினைச்சு பிரபுவோட அண்ணனுக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே பிரபுவோட வீட்டை காட்டுறாங்க. அங்க அவரோட அப்பாவை பாக்குறதுக்கு நிறைய பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பிரபுவோட அப்பா பிரபுவோட அண்ணனை இது என்னோட மூத்த பையன், இவன் சின்ன வயசா இருக்கும் போது நான் சபரிமலையில பூஜை பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, அப்பத்துல இருந்து இவன் என் கூட தான் பூஜை பண்ணிட்டு இருக்கிறான், இப்போ அவன் பெரிய பெரிய ஆளுங்களுக்கு ஃபாரின்ல பூஜை பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு அவங்க உன்னோட கடைசி பையனுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரோட அப்பா அவன் இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல, இப்ப அவனோட பேச்செல்லாம் எதுக்கு, வாங்க நம்ம போயிட்டு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க எல்லாரையும் போட்டோ எடுக்க கூட்டிட்டு போறாரு. இந்த பக்கம் பிரபு ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. அவர் வீட்டுக்குள்ள முன்வாசல் வழியா வராம பின்வாசல் வழியா தான் வராரு. ஏன் அப்படின்னா அவரோட அப்பாவுக்கும் அவங்களுக்கு சுத்தமா ஆகாது இல்லையா, அதனாலதான் இவங்களோட வீட்டுக்கு பின்னாடி அவரோட நாயை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவர் டைரக்டா வந்ததும் அந்த நாயை கொஞ்சிட்டு அப்படியே அவரோட வீட்டுக்குள்ள போயிட்டு நேரா அவரோட பெரியப்பா ரூமுக்கு போறாரு. பிரபுவுக்கு அவரோட அப்பாவை விட அவரோட பெரியப்பாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அதனால டைரக்டா அவரை போய் மீட் பண்றாரு. இப்ப அவரோட பெரியப்பா கிட்ட அவர் பேசிட்டு இருக்கும் போது அவரோட அண்ணன் அந்த ரூம்குள்ள என்டர் ஆகுறாரு. அவர் பிரபு கிட்ட அங்க எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமா நீ ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அப்பாவை போய் மீட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இன்னைக்கு நைட்டு அவர் ஒரு பூஜை விஷயமா கென்யா போற
போறதாகவும் அவர்கிட்ட சொல்றாரு. இதை அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ரூபேஷ் அப்படிங்கிற இன்னொரு நம்பூதிரியை காட்டுறாங்க. இவரு நம்ம ஹீரோ பிரபுவோட கசின் தான். அண்ட் இவர் தான் இந்த படத்துல காமெடி ரோல் பிளே பண்ணிருக்காரு. ரூபேஷ் பிரபுவோட அன்னை லெவலுக்கு இல்லனாலும் ஏதோ சின்ன சின்ன குட்டி குட்டி பூஜைகள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிற சின்ன நம்பூதிரியா இருக்காரு. இப்ப அவரு ஒரு கம்பெனிக்கு பூஜை பண்றதுக்காக வந்திருக்காரு. அவர் கூடயே ஒரு அசிஸ்டன்ட்டையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. அந்த பூஜையில அவருக்கு கிடைக்கிறது எல்லாமே 10 ரூபாய் நோட்டு தான். அண்ட் அதுல ஒரே ஒரு 500 ரூபாய் நோட்டு கிடைக்குது. அந்த 500 ரூபாய் நோட்டையும் அவரோட அசிஸ்டன்ட் ஆட்டையை போட்டு போயிடுறாரு. இதுக்காகவே இந்த அசிஸ்டன்ட்டை மாத்திட்டு வேற ஒருத்தனை கூட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால அவர் இருக்காரு. இதை அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம பிரபு ரூபேஷை பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்திருக்காரு. ரூபேஷோட அப்பா தான் பிரபுவோட அப்பாவோட பிறந்த நாளுக்கு சமையல் எல்லாமே பண்ணியிருக்காரு. அண்ட் அதை பத்தி நம்ம பிரபு அவர்கிட்ட புகழ்ந்து பேசுறாரு. ரூபேஷ் இப்பதான் அந்த பூஜையை முடிச்சுட்டு அவரோட வீட்டுக்கு வந்து சேர்றாரு. இப்ப அவர் குளிக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில் குளத்துக்கு போறாரு. நம்ம பிரபுவும் அவர் கூட சேர்ந்து கம்பெனி கொடுக்கறதுக்காக போறாரு. இப்போ பிரபு ரூபேஷ் கிட்ட என்னோட ஸ்பான்சர்னால என்னோட யூரோப் ட்ரிப்பே கேன்சல் ஆகி போயிடுச்சு. இப்போ எனக்கு எந்த ஒரு வேலையுமே இல்ல, ஏதாச்சும் வேலை இருந்தா எனக்கு ரெஃபர் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ரூபேஷ், நீ வேணா என்னோட அப்பா கூட கேட்டரிங் ஒர்க்குக்கு போ, அங்க காய் வெட்டுற வேலை இருக்கும், அது பண்ணனா உனக்கு நல்ல காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிரபு, இல்ல எனக்கு அந்த ஒர்க்லாம் செட் ஆகாது, என்னோட கையில கத்தி ஏதாவது வெட்டிருச்சு அப்படின்னா என்னால கிட்டார் வாசிக்க முடியாம போயிடும், அது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்றாரு. உடனே ரூபேஷ்க்கு இன்னொரு ஐடியா வருது. என்னோட அசிஸ்டன்ட் ஆல்ரெடி என்கிட்ட ரொம்ப திமிரு பண்ணிட்டு இருக்கான், அதனால நான் அவனை எப்ப கழட்டி விடலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப நீ என் கூட என்னோட அசிஸ்டன்ட்டா வந்து ஜாயின் பண்ணிக்கோ, நான் உனக்கு நல்ல சம்பளம் தரேன் அண்ட் அவனையும் கழட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அவர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு, என்னை விட இந்த மந்திரம் எல்லாத்தையும் நல்லா படிச்சவன் நீ தான், சின்ன வயசுல இருந்தே இதுக்காக முறையா ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட, உனக்கு இப்ப கூட அது எல்லாமே நல்லா தெரியும், நீ திரும்பவும் பூநூலை மாட்டிக்கிட்டு ஏன் கூட வந்துரு, நம்ம நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நம்ம பிரபு, இல்ல என்னால அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைம்ல அந்த குளத்து பக்கத்துல நின்று 4 பசங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பிரபு நோட் பண்றாரு. அந்த பசங்க கையில பாட்டில் எதுவும் இல்ல அண்ட் புகை எதுவும் வரல, சோ அவங்க கண்டிப்பா ஸ்மோக்கிங்கோ ட்ரிங்கிங்கோ பண்ணல, அப்ப அவங்க கண்டிப்பா கஞ்சா தான் வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டது நம்ம ரூபேஷ் அப்படியே எமோஷன் ஆகி ஏதோ ஆக்ஷன் ஹீரோ மாதிரி கையில ஒரு குச்சி எடுத்துட்டு அந்த பசங்களை விரட்டுறதுக்காக அந்த பக்கம் போறாரு. ஆனா அந்த பசங்க இவர் கையில இருந்து அந்த குச்சை பிடுங்கி அவரை அடிச்சு அங்க இருந்து துரத்திடுறாங்க. நம்ம பிரபுவும் அங்க இருந்து பயந்து ஓடி வந்துடுறாரு. இதை அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம பிரபு அவரோட ஃப்ரெண்டு ஃபைசல் அப்படிங்கிற ஒருத்தரை போயிட்டு மீட் பண்றாரு. ஃபைசல் குட்டி குட்டி திரைப்படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுற ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்காரு. ஃபைசல் இப்போ ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிமுக்கு மியூசிக் கம்போசராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தோட கம்போசிங்க்கு கம்போஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நம்ம பிரபு இப்போ கூப்பிட்டுருக்காரு. மியூசிக் கம்போஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த படத்தோட ப்ரொடியூசர் நம்ம பிரபு கிட்ட, நாங்கள் உங்களுக்கு கேஷாக பே பண்ண மாட்டோம், ஜிபேவா பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது இவங்க கிட்ட இப்போ காசு இல்லை அப்படிங்கறத இன்டைரக்டா சொல்றாங்க. உடனே நம்ம பிரபு அவரோட ஃப்ரெண்டு ஃபைசல் அங்கிருந்து வெளியில கூட்டிட்டு போயிட்டு, இந்த மாதிரி ஃப்ரீயா ஒர்க் பண்றதுக்கெல்லாம் என்ன கூப்பிடாத அப்படின்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஃபைசல், நீ தானடா 1000 2000 கிடைச்சாலும் பரவாயில்ல என்ன கூப்பிடுன்னு சொன்னேன், இந்த படத்துக்கு 2500 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க, அதனால தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவங்க எந்த ஒரு கேஷுமே இப்ப நம்ம பிரபுவுக்கு கொடுக்கல. இந்த டைம்ல நம்ம ஃபைசலோட ஸ்டுடியோவுக்கு அவருக்கு கிரெடிட் கார்டு அப்ரூவல் பண்றதுக்காக ஒரு எம்ப்ளாயி வந்திருக்காரு. அந்த கிரெடிட் கார்டு ஏஜென்ட்டை வச்சு நம்ம பிரபுவுக்கும் ஃபைசல் ஒரு கிரெடிட் கார்டை வாங்கி கொடுத்துறாரு. இதை அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம பிரபு அவரோட பெரியப்பா கிட்ட போயிட்டு, நான் வெளியில போறேன், எனக்கு கை செலவுக்கு ஒரு 200 ரூபாய் இருந்தா கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா அவரோட பெரியப்பா, என்கிட்ட எதிரா காசு, நான் வேலைக்கு போய் பல வருஷம் ஆச்சு, நீ போயிட்டு உங்க அப்பா கிட்ட கேளு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாரு. பிரபு அப்படியே கூச்சப்பட்டுட்டே போயிட்டு அவர் அப்பா கிட்ட ஒரு 200 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இந்த டைம்ல அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வேற வந்திருக்காங்க. பிரபுவோட அப்பா, உனக்கு எதுக்கு 200 ரூபாய் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பிரபு, வெளியில போறேன், அதான் டீ குடிக்கிறதுக்காக கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே பிரபுவோட அப்பா அங்க இருக்கிற கிச்சனுக்கு போயிட்டு ஒரு பிளாஸ்க் நிறைய டீ போட்டு கொண்டு வந்து பிரபு கையில கொடுத்து, இந்த பிளாஸ்க்ல 3 கிளாஸ் டீ இருக்குது, இதை ஃபுல்லா இன்னைக்கு நீ குடிச்சுக்கோ, உனக்கு காசெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறாரு. இதனால ரொம்பவே ஹர்ட் ஆகுற பிரபு நேரா அவரோட ஃப்ரெண்டு ரூபேஷ் கிட்ட போயிட்டு, நான் உனக்கு அசிஸ்டண்டா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. பல வருஷம் கழிச்சு திரும்பவும் பூநூல் எடுத்து மாட்டிக்கிட்டு பிரபு அவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பூஜை பண்றதுக்காக கிளம்புறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய பூஜை கான்ட்ராக்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. ரொம்ப நல்லாவே சம்பாதிக்கவும் செய்யறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் ரொம்பவே நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் பிரபுவும் ரூபேஷும் ஒரு புது வீட்டுக்கு பூஜை பண்றதுக்காக போறாங்க. அந்த வீட்டுல இருக்கிற ஒரு தேக்கு மர ஊஞ்சல்ல நம்ம ரூபேஷ் அப்புறம் நிறைய சின்ன பசங்க எல்லாரையும் உட்கார வச்சு அந்த ஊஞ்சலோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கறத பாக்குறாங்க. அந்த நேரத்துல அந்த ஊஞ்சல் அருந்து கீழே விழுந்து நம்ம ரூபேஷ்க்கு பலமா அடிபட்டுருது. இதுக்கப்புறமா இவர் உடம்பு தேர்றதுக்கே பல மாசங்கள் ஆகும் அண்ட் இவரால பூஜை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ரூபேஷ் பிரபு கிட்ட, இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு என்னால பூஜை பண்ண முடியாது, நம்ம எடுத்திருக்க கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே நீ தான் பண்ணி ஆகணும், இனி நீ எனக்கு அசிஸ்டன்ட் கிடையாது, நான் தான் உனக்கு அசிஸ்டன்ட், எல்லா கான்ட்ராக்டையும் நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன், நம்ம அதுல வர காசு எல்லாத்தையும் 50-50 ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபு கிட்ட சொல்றாரு. அதுக்கு பிரபு, எனக்கு 60-40 ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீல் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறமா நம்ம பிரபு தனியாவே பூஜை எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் கூட இன்னொரு பையனை அசிஸ்டன்டாவும் வச்சுக்கிறாரு. இப்ப இவரோட ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் இவர் ஒரு ஆளா மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் நாத்திகவாதியா இருந்தாலுமே இவர் எடுக்கிற பூஜைகள் எல்லாத்திலயுமே நல்ல கடவுளை வேண்டிக்கிட்டு தொழில் தர்மத்தோட பண்ணி கொடுக்கிறாரு. இதை அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம பிரபு திரும்ப அவரோட ஃப்ரெண்டு ஃபைசலை மீட் பண்றதுக்காக ஃபைசலோட ஸ்டுடியோக்கு வர.
வராரு. ஃபைசல் பிரபுவை மும்பைல இருக்கிற வீராஜ் அப்படிங்கிற ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் கிட்ட நம்ம பிரபுவை ரெஃபர் பண்ணிருப்பாரு. அதுக்கு வீராஜ் நம்ம பிரபுவோட டேலண்ட்டை நான் லைவா வீடியோ கால்ல பார்க்கணும், நான் உங்களுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கான டேட் தான் இன்னைக்கு கொடுத்திருக்காரு. சோ அதுக்காக தான் நம்ம பிரபு இன்னைக்கு ஃபைசலோட ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. ஆனா வீராஜ் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்காரு அப்படிங்கறதுனால இப்போ அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுறாங்க. இந்த டைம்ல நம்ம ரூபேஷ் பிரபுவுக்கு கால் பண்ணிட்டு, நாளைக்கு நைட்டு நீ ஃப்ரீ தானே, எங்கேயும் போயிடாத, பாலக்காட்டுல ஒரு பெரிய லாயர் இருக்காரு, அவரோட பையனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்மள பூஜை பண்ண சொல்லி நம்மள இன்வைட் பண்ணிருக்காங்க, நீ அங்க போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்தனா நமக்கு பல்கா கேஷ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம பிரபு எனக்கு பேய் ஓட்டுற ப்ரொசீஜர்லாம் தெரியாதுடா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ரூபேஷ் இல்ல அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, நான் உனக்கு எல்லாத்தையும் PDF கன்வெர்ட் பண்ணி உன்னோட மொபைலுக்கு அனுப்பிச்சு விடுறேன், நீ அதை பார்த்து சும்மா வாசிச்சுட்டு மட்டும் வா போதும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பிரபுவும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் சாயங்காலம் பிரபு அவரோட பெரியப்பாவை அவர் ஃப்ரெண்ட் ஆட்டோல ஏற்றி ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த ஆட்டோ ரிட்டர்ன் அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் பூஜை கிளம்பணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பிரபுவோட அப்பா பிரபு கிட்ட நீ வேணா நம்மளோட கார் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிரபு இல்ல அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆட்டோ வந்ததுக்கு அப்புறமா இவர் அந்த பூஜையை பண்றதுக்காக அந்த லாயரோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. பிரபு பேய் ஓட்டுறதுக்காக தான் அந்த வீட்டுக்கு போறாரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சதும் அந்த ஆட்டோக்காரன் பயந்து அங்க இருந்து ஓடிடுறான். நம்ம பிரபு அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தேவையான பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அந்த பையனை கொஞ்சம் கழிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ பிரபு அந்த வீட்டுல ஒரு கிட்டார் இருக்கிறத பார்த்துட்டு அந்த கிட்டார் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அந்த லாயர் அது என்னோட பையன் அவினாஷோடது, அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தான், இப்போ கொஞ்ச நாளா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான், அவன் கூடயே ஒரு பொண்ணு இருக்கதாகவும் அது எப்போதுமே அவன் கிட்ட பேசிட்டே இருக்கதாகவும் அவன் கிட்ட சொல்றான், அவன் தனியா ரெஸ்ட் ரூம் போறதுக்கு கூட பயப்படுறான், எப்போதுமே அவங்க அம்மா அவன் கூட இருக்கணும்னு சொல்றான். சோ நாங்க நிறைய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு காட்டினோம், ஆனா இன்னும் அவனுக்கு அதெல்லாம் கியூர் ஆகல, எனக்கு இந்த மாதிரி பூஜை எல்லாம் சுத்தமா நம்பிக்கை கிடையாது, ஆனா என்னோட ஒய்ஃப் வந்து என்ன வற்புறுத்தினா அதுக்காக தான் உங்களை இங்க வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம பிரபு அந்த பையனை பூஜைக்கு கூட்டிட்டு வர சொல்றாரு. அவங்க அம்மா அந்த பையனை கூட்டிட்டு வராங்க. அவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கிற ஓமகுண்டலத்துக்கு முன்னாடி உட்கார்றாங்க. பிரபு அவரோட கண்ணை மூடிக்கிட்டு நம்ம ரூபேஷ் கொடுத்த மந்திரம் எல்லாத்தையுமே அவரோட வாய்க்குள்ளேயே படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் அப்படியே லைட்டா கண்ணை ஓபன் பண்ணி பார்த்தா ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பையன் நம்ம பிரபு கூட ஐ கான்டாக்ட் பண்றான். நம்ம பிரபுவுக்கு அதை பார்த்ததும் பயமா இருக்குது. உடனே அவர் கண்ணை மூடிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் அவங்களோட அம்மா கையை அப்படியே விட்டுட்டு நேரா எந்திரிச்சு கிச்சனுக்கு போயிட்டு அங்க இருக்கிற பிரெட் பாக்கெட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடறான். அண்ட் அங்க இருக்கிற வேலைக்கார அம்மா கிட்ட எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்த பையன் அவங்க வீட்டுல இப்பெல்லாம் பேசியே பல மாசம் ஆச்சு, இப்ப அவனுக்கு கியூர் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே நம்புறாங்க. அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க. அவங்க யாராலையுமே நடக்கிற எதுவுமே நம்ப முடியல. நம்ம பிரபு அதுக்கு மேல ஓவரா ஷாக் ஆகி போயிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது இல்லையா, சோ அவராலேயே இந்த விஷயத்தெல்லாம் நம்பவே முடியல. சரி ஏதோ நல்லதுக்கு தான் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் கண்ணை மூடிட்டு அப்படியே வாய்க்குள்ளேயே மந்திரத்தை முழங்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பிரபு போயிட்டு அவரோட ஃப்ரெண்டு ரூபேஷை மீட் பண்ணி அன்னைக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. அதுக்கு ரூபேஷ் என்ன சொல்றாருன்னா, என்னைக்கு நீ உன்னோட உடம்புல திரும்ப பூணூல போட்டியோ அன்னைக்கே உனக்கு கடவுள் அருள் கிடைச்சிட்டு அதனாலதான் இது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம பிரபு இல்ல அதெல்லாம் கிடையாது, நான் என்னோட வேலையில எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பியூரா பண்றேன், அதனாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில நம்ம பிரபுவோட ஃப்ரெண்ட் அந்த ஆட்டோக்காரர் அவருக்கு கால் பண்ணிட்டு அன்னைக்கான பூஜையை பத்தி விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் பிரபு கிட்ட, உங்களோட வாட்ஸ்அப் டிபில ஒரு சைனாக்காரனோட போட்டோ வச்சிருக்கீங்களே, அவன் யாரு, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்றப்போ இந்த போட்டோவை பார்த்துட்டு வேற ஏதோ நம்பருக்கு மாத்தி கால் பண்ணிட்டேனோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். நம்ம பிரபு போயிட்டு அவரோட வாட்ஸ்அப் டிபி செக் பண்றாரு. அதுல ஒரு கொரியன் BTS சிங்கரோட போட்டோ இருக்குது. ஆனா அவருக்கு அந்த போட்டோவை டிபி வச்ச ஞாபகம் சுத்தமா இல்ல. சரி ஓகே எப்படியோ மாறிச்சு போல அப்படின்னு நினைச்சிட்டு அன்னைக்கான பூஜையை போயிட்டு அட்டன் பண்றாரு. அவர் அந்த பூஜையை முடிச்சுட்டு வெளியில வரப்போ நம்ம ரூபேஷோட பழைய இருக்கார் இல்லையா, அவரு பிரபு கிட்ட வந்துட்டு, உன்னை பத்தி ரூபேஷ் என்கிட்ட நிறையவே சொல்லியிருக்கான், நீ ஒரு நாத்திகவாதி அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரியும், ஒரு நாத்திகவாதி பூநூலை போட்டுட்டு பூஜை பண்றான் அப்படின்னா யாருமே அவனை நம்ப மாட்டாங்க, ஒழுங்கா நீ என்ன உன்னோட அசிஸ்டண்டா சேர்த்துக்கோ, வர காசை நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலாம், இல்லனா இந்த விஷயம் ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிடும் அப்படின்னு அவரை மிரட்டிட்டு அந்த வீட்டை விட்டு அவன் வெளியில கிளம்பி வரப்போ அவனோட பைக்கை அவனோட கண்ட்ரோல மீறி அங்க இருக்கிற ஒரு கடைக்குள்ள போயிட்டு மோதிருது. அங்க இருக்கிற எல்லாருமே அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஆட்டோக்காரன் நம்ம பிரபு கிட்ட, நான் எதுவும் தப்பு பண்ணியிருந்தேன் என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த மாதிரி எதுவும் தண்டனையை கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறான். இதை அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம பிரபுவோட வீட்டுக்கு ஒரு கொரியர் பாய் வந்துட்டு பிரபு பேர்ல ஒரு கொரியர் வந்திருக்கிறதா சொல்லி பிரபுவை வர சொல்றான். பிரபு வந்துட்டு நான் ஏதோ ஆர்டர் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவன், இல்ல சார் உங்க பேர்ல தான் வந்திருக்கு, உங்க வீட்டு அட்ரஸ்ல தான் வந்திருக்கு, நீங்க ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிருக்கீங்க, இந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களோட கிரெடிட் கார்டு மூலமா பேமெண்ட் பண்ணிருக்கீங்க, இப்போ உங்களோட நம்பருக்கு ஒரு OTP வந்திருக்கும், அதை மட்டும் பார்த்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். பிரபுவுக்கு அங்க நடக்கிற எதுவுமே புரியல. ஏன்னா அவர் அப்படி எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே ஆர்டர் பண்ணல அண்ட் அவரோட கிரெடிட் கார்டு மூலமா தான் பேமெண்ட்
பேமெண்ட் எல்லாமே நடந்திருக்கு. அண்ட் அவருக்கு கிரெடிட் கார்டு வந்த விஷயமே ஞாபகம் இல்லை. அவர் அந்த கிரெடிட் கார்டை அப்ளை பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் அது எப்போ வந்துச்சு, அது என்னாச்சு அப்படிங்கிற விஷயம் கூட அவருக்கு தெரியல. அன்னைக்கு நைட்டு நம்ம பிரபு அவரோட பெரியப்பா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவரோட போன்ல அன்வான்ட் ஆப்ஸ் நிறைய இருக்கு, அது எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த போனை அவரோட தலைமாட்டுக்கு வச்சுட்டு தூங்குறாரு. மிட் நைட்ல எந்திரிச்சு பார்த்தா அவரோட தலைமாட்டுக்கு இருக்கிற அந்த போன் காணாம போயிருது. போன் எங்கடா போச்சுன்னு அவரை சுத்தி தேடி பாக்குறாரு. அந்த டைம்ல அவருக்கு ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு உட்காந்து அவரோட போனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த உருவத்தை அவரோட வீட்டு கண்ணாடியில தான் அவர் பாக்குறாரு. எங்க இது பொய்யா இருக்குமோன்னு சொல்லிட்டு திரும்பி நேர்ல பார்த்தா அப்போ அந்த பொண்ணு அங்கதான் இருக்குது. அந்த பொண்ணை பார்த்ததும் இவர் பயந்து கத்துறாரு. இவர் கத்துறதை கேட்டு அந்த பொண்ணும் பயந்து கத்திடுறா. இப்ப அந்த பொண்ணு நம்ம பிரபு கிட்ட ஹாய்னு சொல்லிட்டு, நீ பயப்படாத, நம்ம நாளைக்கு பார்க்கலாம், இப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. நம்ம பிரபுவும் அப்படியே பயந்து போய் இதெல்லாம் கனவா இருக்கும்னு நினைச்சிட்டு அப்படியே தூங்கிடுறாரு. அன்னைக்கு காலையில அவர் எந்திரிச்சு பார்த்தா அங்க அந்த பொண்ணு இல்ல. அண்ட் அவரோட போன் அவரோட டேபிள்ல தான் இருக்குது. இப்ப அவர் அப்படியே அவரோட பெரியப்பா ரூமுக்கு போயிட்டு நைட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாரு. அதுக்கு அவரோட பெரியப்பா, நீ பேச்சுலர்ல, அதனாலதான் உன்னோட கனவுல இப்படிலாம் வருது. இந்த வீடு கட்டி 90 வருஷம் ஆகுது, நான் இந்த வீட்டுல பல வருஷமா இருக்கேன், எனக்கெல்லாம் இப்படி எதுவும் நடந்தது இல்ல. அடுத்த தடவை அந்த பொண்ணை பார்த்தனா என்னோட ரூமுக்கு அனுப்பிச்சு விடு அப்படின்னு ஜாலியா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப நம்ம பிரபு அப்படியே பின்னாடி திரும்பி அவரோட ரூமை பார்த்தா இப்பவும் அந்த பொண்ணு அங்க உட்காந்து அவரோட போன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு நம்ம பிரபுவை பார்த்ததும், ஹாய் குட் மார்னிங், என்ன பார்த்து நீங்க பயப்பட வேணாம், ரூம்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. நம்ம பிரபுவும் அந்த ரூம்குள்ள போறாரு. இப்போ அந்த பொண்ணு அவர்கிட்ட, நான் இதுக்கு முன்னாடி அவினாஷ் வீட்டுல இருந்தேன், அவங்க கிட்ட ஆண்ட்ராய்ட் போன் தான் இருந்துச்சு, எனக்கு அந்த போன் சுத்தமா பிடிக்கல, நல்ல வேலை உங்ககிட்ட ஐபோன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம பிரபு, அவினாஷ் யாரு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பையன் வீட்டுல வந்து பூஜை பண்ணீங்க இல்லையா, அவன் தான் அவினாஷ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவர் பேய் ஓட்டுறதுக்காக ஒரு லாயர் வீட்டுக்கு போனார் இல்லையா, அந்த லாயரோட பையனை தான் சொல்றாங்க. இப்போ அவங்க பிரபு கிட்ட, நீங்க ரொம்பவே பிரேவான ஒரு ஆளு, நான் உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேட் எல்லாமே பார்த்தேன், அதுல எல்லாருமே உங்களை பிரபான்னு தான் கூப்பிடுறாங்க, நானும் உங்களை அப்படியே கூப்பிடுறேன், உங்களோட போன் எனக்கு இப்ப தேவையில்லை, நைட்டு தான் தேவை, இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் அவரோட கையில கொடுக்குறாங்க. நம்ம பிரபு அந்த போனை கையில வாங்கிட்டு அப்படியே பயந்து அங்க இருந்து ஓடி வந்துடுறாரு. இப்போ அவர் நேரா அவரோட பைக்கை எடுத்துட்டு அந்த அவினாஷிங்கிற பையனுக்கு ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததா சொன்னாங்க இல்லையா, அவரை போய் மீட் பண்றாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரேமம் படம் டைரக்டர் அல்போன்ஸ் புத்திரன் தான். இந்த படத்துல ஒரு குட்டி கேமியோ ரோல் பண்ணிருக்காரு. இப்போ பிரபு அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. இந்த மாதிரி அவினாஷ்க்கு தெரிஞ்ச உருவம் இப்ப எனக்கு தெரியுது, எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பா என்னோட டில்யூஷனா தான் இருக்கும், அவினாஷ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களோ அதே ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுத்து என்ன கியூர் ஆக்கிருங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. இப்போ அந்த டாக்டர் நம்ம பிரபு கிட்ட, உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாரு. இதுக்கு நம்ம பிரபு இல்ல அப்படின்னு தலையாட்டுறாரு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது பிரபு ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரியை சொல்றாரு. பிரபுவுக்கு சின்ன வயசா இருக்கும் போது அவரோட அப்பாவும் பெரியப்பாவும் டெல்லிக்கு ஒரு பூஜை விஷயமா போயிடுறாங்க. அவரும் அவரோட அம்மாவும் மட்டும் வீட்டுல தனியா இருக்கிறாங்க. பிரபுவுக்கு அந்த டைம்ல நல்ல கடவுள் பக்தி இருந்திருக்கு. அவர் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூம்குள்ள போயிட்டு தேவாரம் பாடிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவங்க அம்மா கத்துற சவுண்ட் கேக்குது. ஆனா அவர் அதை கண்டுக்காம பூஜையை பண்ணிட்டு இருக்காரு. அவர் பூஜை முடிச்சுட்டு பூஜை ரூமை விட்டு வெளியில வந்து பார்க்கும்போது அவங்க அம்மா அந்த இடத்துலயே நெஞ்சு வலி வந்து இறந்து கிடக்குறாங்க. இதுல குறிப்பிட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரபுவோட அம்மா மியூசிக்ல மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு வீணை வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மாவும் இவரை மாதிரியே நல்ல கடவுள் பக்தி கொண்டவங்க. அப்படி இருந்துமே கடவுள் அவங்கள காப்பாத்தல அப்படிங்கிறதுனாலதான் பிரபுவுக்கு கடவுள் நம்பிக்கை போச்சு. இப்போ அந்த டாக்டர் நம்ம பிரபு கிட்ட, உன்னோட சின்ன வயசுல நடந்த இந்த மாதிரியான சம்பவங்கள்னாலதான் உனக்கு இப்போ இப்படி எல்லாம் தோணுது, இதை ஈஸியா குணப்படுத்திடலாம், நான் உனக்கு ஒரு தூக்க மாத்திரை தரேன், அதை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா போட்டுட்டு தூங்கு, உனக்கு இனி இந்த மாதிரி எந்த ஒரு உருவமே உன் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. நம்ம பிரபுவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்டை வாங்கிட்டு அங்க இருந்து வந்துடுறாரு. இதுக்கப்புறமா இன்னைக்கு நைட்டு நம்ம பிரபு அந்த டாக்டர் கொடுத்த தூக்க மாத்திரையை போட்டுட்டு இதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையில தூங்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு தூக்கம் கலையுது. எந்திரிச்சு பார்த்தா திரும்பவும் அவரோட போனை காணும். இப்பவும் அந்த பொண்ணு அவருக்கு ஆப்போசிட்ல உட்காந்து அந்த போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. திரும்பவும் நம்ம பிரபு அந்த பொண்ணை பார்த்து பயப்படுறாரு. இப்போ அந்த பொண்ணு, நீ என்னை பார்த்து பயப்பட தேவையில்லை, நம்ம இது வரைக்கும் 2 வாட்டி மீட் பண்ணிருக்கோம், திரும்பவும் ஒருத்தரை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. அப்புறம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பிரபுவோட போன்ல இருந்து ஒரு குர்த்தா ஆர்டர் ஆயிருக்கும் இல்லையா, அதை அவரு ரிட்டர்ன் போட்டிருப்பாரு. அதுக்கு அந்த பொண்ணு அவர்கிட்ட, நானே இந்த குர்த்தாவை ரிட்டர்ன் போடணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன், நான் ஆர்டர் பண்ணியிருந்தது ஒயிட் வித் லாவெண்டர், ஆனா எனக்கு வந்திருந்தது ஒயிட் வித் பிங்க், நான் அதை நாளைக்கு பிக்கப் ஷெட்யூல் போட்டிருக்கேன், நீ அதை மறந்துடாம நாளைக்கு ரிட்டர்ன் கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அவங்க இப்போ பிரபுவுக்கு 2-3 மேஜிக்கும் செஞ்சு காட்டுறாங்க. அப்படி அவங்க மேஜிக் பண்ணும்போது அங்க இருக்கிற ஒரு பல்பை உடைச்சிடுறாங்க. அந்த சவுண்ட் கேட்டு நம்ம பிரபுவோட பெரியப்பா ரூம்ல இருந்து வெளியில வந்து பாக்குறாரு. பிரபு அவரோட பெரியப்பா கிட்ட, பல்பு ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு, வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரும் இவரை திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இப்போ அந்த பொண்ணு அவர்கிட்ட சாரி கேட்டுட்டு, நீ என்கிட்ட வேற எதுவும் கேட்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம பிரபு, நீ யாரு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, எனக்கு இந்த விஷயம் தெரியல, ஆனா நான் ஒரு பேயின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பிரபு கிட்ட சொல்லுது. இதை கேட்டதும் நம்ம பிரபு அப்படியே உறைஞ்சு போய் மெல்லமா அப்படியே ரூமுக்கு போயிட்டு படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில பிரபு இந்த விஷயம் எல்லாத்தையுமே ரூபேஷ் கிட்ட சொல்லி ரூபேஷ் அவரோட வீட்டுக்கு வர சொல்லிடுறாரு. ரூபேஷும் அவங்க வீட்டுல ஒரு பூஜையை பண்ணா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கு வேண்டிய பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம பிரபுவோட வீட்டுக்கு வராரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டுல ஒரு பூஜையை பண்றாங்க. அண்ட் இவங்க பூஜை பண்ணும்போது அந்த பொண்ணு நம்ம பிரபு பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்கு. இதுல நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு
நம்ம பிரபுவோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாரோட கண்ணுக்குமே தெரியாது. அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா ரூபேஷ் பிரபு கிட்ட அந்த பொண்ணு இந்த வீட்டுல இல்ல, அவன் நம்ம பூஜை பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீட்டை விட்டு ஓடிட்டா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு பிரபு பக்கத்திலேயே தான் நின்றுட்டு இருக்கா. இந்த விஷயத்த பிரபுவும் கவனிக்கல. இந்த கேப்ல நம்ம பிரபு ரிட்டர்ன் போட்டிருந்த அந்த குர்தாவை பிக் பண்றதுக்கு அந்த டெலிவரி பாயும் வரான். அவன் பிரபுவோட அப்பா கிட்ட இந்த மாதிரி பிரபு சார் குர்தா ரிட்டர்ன் போட்டிருந்தாருன்னு சொல்றான். அதுக்கு அவரு எங்க வீட்டுல யாரும் குர்தாலாம் போறது இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த டெலிவரி பாய் பிரபு சார் தான் அதை வாங்கியிருந்தாரு, மேபி வேலண்டைன்ஸ் டே வருது இல்லையா, அதுக்காக வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றான். இந்த டைம்ல அந்த வீட்டுல வேலை பாக்குறாக்கா நம்ம பிரபு கொடுத்ததா சொல்லிட்டு அந்த குர்தாவை வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு போறாங்க. இந்த பக்கம் ரூபேஷ் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா பிரபு கிட்ட அந்த பொண்ணு செமையா கோவப்படுறாங்க. நான் இவ்வளவு நாள் இந்த வீட்டுல தான் இருக்கேன், ஆனா என்னால உனக்கு எந்த ஒரு தொந்தரவும் வந்தது கிடையாது, படத்துல வர பேய் மாதிரிலாம் நான் உன்னை டார்ச்சர் பண்ணதும் கிடையாது, நான் பாட்டுக்கு என்னோட வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன், அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம இதெல்லாம் பண்ற, என்ன பொறுத்த வரைக்கும் நான் யாரு அப்படிங்கிற விஷயம் எனக்கே தெரியாது, என்னோட பேர் என்ன, நான் எங்க இருந்து வந்தேன், நான் எதனால இப்ப இங்க இப்படி பேயா இருக்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாது, ஜீசஸ் சாட்சியா சொல்றேன், நீ என்னை பார்த்து பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஜீசஸ் அப்படிங்கிற அந்த வேர்டு யூஸ் பண்ணதும் நம்ம பிரபுவுக்கு அவரோட தலையில நிறைய ஐடியா ஓட ஆரம்பிச்சிருச்சு. இது கிறிஸ்டியன் பேய் அப்படிங்கறதுனால இதை கிறிஸ்டியானிட்டி வழியில தான் விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரா சிலுவை எல்லாம் வைப்பாங்க இல்லையா அந்த கடைக்கு போறாரு. அந்த பொண்ணை அவரை ஃபாலோ பண்ணி அந்த சிலுவை கடைக்குள்ளேயே வந்துடுறாங்க. இப்ப நம்ம பிரபு அந்த பொண்ணை எப்படியாவது விரட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு கிராஸ் அவரோட கையில எடுத்துட்டு இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கொண்டு வராரு. ஆனா அந்த பொண்ணு அந்த கிராஸை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படல. அவங்க கையாலேயே பிரபு கையில இருக்கிற அந்த சிலுவையை டச் பண்ணி புடுங்கிடுறாங்க. இப்ப அவங்க பிரபு கிட்ட பாத்தியா, என்னால சிலுவையை கூட டச் பண்ண முடியுது, எனக்கும் ஜீசஸ் கிரைஸ்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் ஒரு நல்ல ஆத்மா, நான் கெட்டவளா இருந்திருந்தா என்னால இந்த கிராஸை டச் பண்ணிருக்கவே முடியாது, இப்பவாது என்னை பத்தி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம்ல நம்ம பிரபுவுக்கு ஒரு கால் வருது. அதை அவர் அட்டன் பண்ணி பேசுறாரு. அவரோட ஃப்ரெண்டு ஃபைசல் தான் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, வீராஜ் அப்படிங்கிற இந்த மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு நைட்டு வீடியோ கால்ல வரேன்னு சொல்லியிருக்காரு, சோ நீ என்னோட ஸ்டுடியோவுக்கு வந்துரு, நீ எப்படியாச்சும் உன்னோட திறமையை அவருக்கு ப்ரூவ் பண்ணி காட்டிரு, அவர் கண்டிப்பா அவரோட ட்ரூப்ல ஒன்னு எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அந்த பொண்ணு அவருக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க. இப்போ நம்ம பிரபு ஃபைசலோட ஸ்டூடியோவுக்கு பஸ்ல போறாரு. அவர் கூடயே அந்த பொண்ணும் வராங்க. அவர் ஒரு சீட்ல தனியா உட்காந்து வராரு. இந்த பொண்ணு முன்னாடி கொஞ்சம் தள்ளி அப்படியே தனியா உட்காந்து விண்டோ வழியா வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர் ஃபைசலோட ஸ்டுடியோக்கு ரீச் ஆனதும் வீராஜ் அங்க வீடியோ கால்ல வராரு. அவரை நம்ம பிரபுவை கிட்டார் வாசி காட்ட சொல்றாரு. நம்ம பிரபுவும் வாசிக்க ஸ்டார்ட் பண்றாரு. ஆனால் அவர் வாசிக்கிறது வீராஜுக்கு சுத்தமா பிடிக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வாசிக்கிறதுக்கு எங்க ஊர்லயே நிறைய ஆட்கள் இருக்கு, எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, எனக்கு நல்லா புதுமையா வாசிக்கணும், அந்த மாதிரி ஆள் தான் தேவை, உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருந்தா அதை காட்டுங்க, இல்லைன்னா என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம பிரபு ஒரு 2-3 டைம் வாசி பாக்குறாரு. பட் அவரால் அவர் கேட்கிற அந்த டியூனை கொடுக்க முடியல. இப்போ உங்களுக்கு ஃபைனலா ஒரே ஒரு சான்ஸ் தரேன், வாசி அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல அந்த பொண்ணு அந்த ரெக்கார்டிங் தியேட்டருக்குள்ள வந்துடுறா. அவ நம்ம பிரபு கிட்ட, நான் உனக்கு ஒரு டியூன் வாசி காட்டுறேன், நீ அதே டியூன்ல வாசி அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே ஹம்மிங்லயே ஒரு டியூனை வாசி காட்டுறா. அதை கேட்டதும் நம்ம பிரபுவும் அதை ஃபாலோ பண்ணி கிட்டார் மூலமா வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டியூன் வீராஜுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. அவர் பிரபுவுக்காக கையை தட்டிட்டு, இதை தான் நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு புதுமையான டியூன் தான் எனக்கு வேணும், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க என்னோட பேண்ட்ல ஜாயின் பண்ணிக்கலாம், நீங்க கூடிய சீக்கிரமே மும்பை வர மாதிரி இருக்கும், அந்த ட்ரிப்கான பிளான் எல்லாத்தையுமே என்னோட அசிஸ்டன்ட் சாதியா அப்படிங்கிற ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க, அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதெல்லாம் கேட்டது நம்ம ஃபைசலுக்கும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அண்ட் அந்த பொண்ணு அங்க சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணமே அவங்க தான் இல்லையா. சோ நம்ம பிரபுவும் அந்த பொண்ணு அப்படியே சிரிச்சுக்கிட்டே பாக்குறாரு. இதோட இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிக்கிறாங்க. அடுத்த சீன்ல நம்ம பிரபுவும் அந்த பொண்ணும் மிட் நைட்ல ரோட்ல தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம பிரபு அந்த பொண்ணு கிட்ட உன்னோட பேர் என்னன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, எனக்கு தெரியல, மேபி நான் உன்னோட டெலியூஷனா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு டெலுலு அப்படிங்கிற ஒரு வேர்டை சொல்றாரு. அவங்களும் ஓகே, அப்போ நீ என்ன டெலுலுன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பிரபு அவங்க கிட்ட, உனக்கு எப்படி மியூசிக்லாம் தெரியுது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க, எனக்கு அந்த விஷயமும் தெரியல, மேபி என்னோட பாஸ்ட்ல நான் உயிரோட இருந்திருக்கும் போது எனக்கு இது எல்லாமே நல்லா தெரிஞ்ச விஷயங்களா இருக்கும், என்னோட ஹேபிட்ஸ், என்னோட பிஹேவியர்ஸ் எல்லாமே அப்படியே என்ன ஃபாலோ பண்ணுது, அண்ட் இது எதையுமே நான் மறக்கல, நான் போடுற காஸ்டியூம்ஸ் முத கொண்டு நான் அதை பார்த்தேன் அப்படின்னா என்னால அதை ஞாபகம் வச்சுக்க முடியும், ஆனால் நான் யாரு, என்னோட அப்பா யாரு, என்னோட அம்மா யாரு அப்படிங்கிற விஷயம் மட்டும் எனக்கு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரபு அப்புறம் டெலுலு அண்ட் அவினாஷ் அப்படிங்கிற அந்த பையன் 3 பேரையும் கனெக்ட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மியூசிக் தான். அவினாஷ் வீட்லயும் ஒரு கிட்டார் இருக்கிறத நம்ம பிரபு பார்த்துருப்பாரு. அண்ட் பிரபு வந்து ஒரு கிட்டாரிஸ்ட் தான். அண்ட் இந்த பொண்ணுக்கும் மியூசிக் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் டெலுலு இவங்க 2 பேர் கூட அட்டாச்சா இருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல நம்ம ரூபேஷோட அசிஸ்டன்ட் இவரை மிரட்டிட்டு போகும்போது அவரு பைக் கண்ட்ரோல்ல லாஸ் பண்ணி கடைக்குள்ள போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகும் இல்லையா, அந்த ஆக்சிடென்ட் பண்ணதும் இவங்க தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அண்ட் அவங்களுக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்க ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க சாகிற டைம்ல யாரோ ஒருத்தங்க எஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க.
அந்த எஸ்ங்கிற வார்த்தை எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா இவங்க சாகிறதுக்கு அவங்களுக்கு சம்மதம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. மேபி அந்த வார்த்தையை சொன்னது யாரு அப்படிங்கிறவங்களை கண்டுபிடிச்சா இவங்க யாரு அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு ஞாபகம் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை அவங்க யோசிச்சு பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு அதை ரீகால் பண்ண முடியல. இதுக்கப்புறமா நம்ம டெலுலுவும் பிரபுவும் ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. நம்ம பிரபு அவங்க டவுன்ல இருக்கிற சர்ச் எல்லாத்துக்குமே டெலுலுவை கூட்டிட்டு போறாங்க. மேபி அங்க எதையாவது பார்த்தா இவங்களோட பாஸ்ட்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் எல்லாத்தையுமே பண்றாரு. அவர் தூங்க போறதுக்கு முன்னாடி அவரோட மொபைலை அவரே டெலுலு கிட்ட கொடுத்துட்டு போறாரு. அவ்வளவு க்ளோஸ் ஆயிடுறாங்க. இதை அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ரூபே ஒரு 10-15 வீட்டுல மர்டர், சூசைட் அப்படிங்கிற மாதிரி அன்யூசுவல் டெத் நிறைய நடந்திருக்கு. அந்த வீடுகள்ல பூஜை பண்ற கான்ட்ராக்ட பல்கா எடுக்கிறாரு. அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கறவர் அந்த வீட்டுக்கு நம்ம பிரபு தான் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கும் இவர் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இதை அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம பிரபுவோட ரூம்ல நம்ம டெலுல உட்காந்து கிட்டார் வாசிச்சிட்டு இருக்காங்க. அந்த சவுண்ட் அவரோட ரூமை விட்டு வெளியில கேக்குது. அங்க வெளியில இருக்கிற அவரோட பெரியப்பா அந்த சவுண்டை நோட் பண்ணிட்டு நீ வெளியில இருக்கிற அப்புறம் உள்ள எப்படா சவுண்ட் கேக்குது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இவர் அது ஸ்பீக்கர் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு உள்ள வந்துட்டு டெலுலு கிட்ட நான் இல்லாத டைம்ல இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. இப்போ டெலுலு பிரபு கிட்ட நீ எதுக்கு உங்க அப்பா கூட பேச மாட்டேற, உனக்கும் உங்க அப்பாவுக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ பிரபு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. பிரபுவோட அம்மா இறந்த டைம்ல அவங்க வீட்டுல இருக்கிற அந்த நாயை ஓரமா கட்டி போட்டு வச்சிருந்திருக்காங்க. பிரபுவோட அம்மா தான் அந்த நாயை தூக்கி வளர்த்திருக்காங்க. அதனால அந்த நாய் குலைச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இதை பார்த்த பிரபுவோட அப்பா கோவத்துல அந்த நாயை வெளியில எடுத்துட்டு போய் கட்டி போடுங்க அப்படின்னு கத்திருக்காரு. இதை பார்த்து நம்ம பிரபுவுக்கும் கோவம் வந்துருச்சு. உடனே அவர் அந்த நாயை எடுத்துட்டு போய் வீட்டுக்கு பின் பக்கமா கட்டி போட்டுட்டாரு. அந்த கேப்ல அவங்க அம்மாவோட பாடியை தூக்கிட்டும் போயிட்டாங்க. சோ கடைசி டைம்ல பிரபுவாலையும் சரி அந்த நாயாலையும் சரி அவங்க அம்மாவை பார்க்க முடியல. அன்னையில இருந்தே பிரபு அவங்க அப்பா கூட பேசுறதை நிப்பாட்டிட்டதா சொல்றாரு. இப்போ அதுக்கு டெலுலு அதெல்லாம் முன்னாடியே முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க அப்பாவுக்கு அந்த நாயை உன்னை விட அதிகமா பிடிச்சிருக்கு. அப்புறம் ஏன் நீ இன்னும் அவர் கூட பேச மாட்டேற, நீ பேசு அப்படின்னு சொல்றாங்க. அவரும் சரி ஓகேன்னு தலையாட்டுறாரு. இந்த டைம்ல கரெக்டா நம்ம பிரபுவோட பெரியப்பா ரூம்குள்ள வந்துடுறாரு. உடனே பிரபு காதுல ஹெட்போனை மாட்டிட்டு போன்ல பேசுற மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்த கட்ல நம்ம பிரபுவோட பெரியப்பாவை ரூபேஷ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த டைம்ல பிரபுவோட பெரியப்பா ரூபேஷ் கிட்ட பிரபு ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றான் போல, அவன் போன்ல அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கதை நான் கேட்டுட்டேன், உடனே அவன் அப்படியே சமாளிச்சுட்டு அங்க இருந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. உடனே ரூபேஷும் எனக்கும் இந்த சந்தேகம் ரொம்ப நாளாவே இருக்குது, இதை நம்ம அவன் கிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பிரபு நம்ம டெலுலுவா அவங்க ஊர்ல இருக்கிற கல்லறைக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அதுல இருக்கிற பேரை பார்த்து இதுல ஏதாவது உன்னோட பேர் இருக்கான்னு பாருன்னு சொல்றாரு. அவங்க அந்த பேரெல்லாம் படிச்சு பார்த்துட்டு இல்ல இதுல எதுவுமே என்னோட பேர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதுல இருக்கிறது எல்லாமே ரொம்ப வயசானவங்களோட கல்லறை தான். இதுக்கு அடுத்த சீன்ல பிரபு அவரோட ஊர் கோயில் திருவிழாக்கு நம்ம டெலுலுவை கூட்டிட்டு போறாரு. அவர் கோவில் திருவிழா பார்க்க வந்திருக்காரு தவிர கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வரல. அண்ட் அவருக்கு போக விருப்பமும் கிடையாது. அங்க இருக்கிற கடைகள்ல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் டெலுலு ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அங்க ஒரு பொண்ணு நல்லா ஒயிட் சாரி கட்டி நடந்து வந்துட்டு இருக்குது. அதை பார்த்ததும் நம்ம டெலுலுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. சோ அவங்க அப்படியே அந்த சாரியை இமிடேட் பண்ணி அவங்க கட்டிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் ஒன்னு அவங்க நேர்ல பாக்குறாங்க அப்படின்னா அவங்களால அதை அப்படியே இமிடேட் பண்ணி போட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம்ல நம்ம பிரபுவோட அண்ணன் பிரபுவை கோயிலுக்குள்ள கூட்டிட்டு வர சொல்லி ரூபேஷ் அனுப்புறாரு. அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நம்ம பிரபுவும் டெலுலுவும் கோவில் குளத்தங்கரையில போயிட்டு உட்கார்றாங்க. இந்த நேரத்துல பிரபு எதுக்காக கோயிலுக்குள்ள போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டெலுலு அவங்க கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு பிரபு என்ன சொல்றாருன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டெலுலு என்ன சொல்றாங்கன்னா நான் ஒரு பேய், நான் முன்னாடி உட்காந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், அப்போ கடவுள்ங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு தானே, நீ ஏன் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிரபு சிரிச்சுக்கிட்டே ஒரு பேய் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா காடுக்கு சப்போர்ட் பண்றதை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பிரபு டெலுலு கிட்ட உன்னால என்ன டச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு டெலுலு என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் அதுக்கு எங்க பண்ணி காட்டு பாப்போம் அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல பிரபுவோட தலைக்கு மேல ஒரு காத்து அடிக்குது. அந்த காத்து அப்படியே அவரோட முடிய கோதி விடுது. இதுதான் என்னோட டச் அப்படின்னு டெலுலு சொல்றாங்க. இப்போ பிரபு டெலுலு கிட்ட நீ ரொம்ப அழகா இருக்கிற, உன்னை போட்டோ எடுக்க முடியுமா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை எடுத்து போட்டோ எடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா கேமரால அவங்க உருவம் எதுவுமே தெரியல. இது அப்படியே ஆப்போசிட்ல நின்னு பாத்துட்டு இருக்கிற அந்த 4 கஞ்சா வைக்கிற பசங்க அவங்களதான் வீடியோ எடுக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பிரபுவை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. பிரபு வழக்கம் போல அந்த பசங்க கிட்ட பணிஞ்சுதான் போறாரு. அவரோட போனை கொடுத்து நீ வேணா செக் பண்ணிக்கோ, நான் எதுவும் எடுக்கல அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா டெலுலுக்கு அந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. அவர் பிரபு கிட்ட நீ எதுக்கு பணிஞ்சு போற, அவங்களே சின்ன பசங்க, அவங்கள அடிச்சு இங்க இருந்து ஓட விடு அப்படின்னு சொல்றாங்க. பிரபு அவங்க சொல்றதெல்லாம் கேட்காம அங்க இருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி வந்துடலான்னு பாக்குறாரு. இந்த டைம்ல நம்ம டெலுலு பிரபு கிட்ட நீ இப்போ ஓடனா லைஃப் ஃபுல்லா அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் பிரபு, அவங்கள எதிர்த்து சண்டை போடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பிரபுவும் ஆக்ஷன்ல இறங்கி அவங்கள அடிச்சு அங்க இருந்து ஓட விட்டுறாரு. அந்த பசங்க பயந்து ஓடிடுறாங்க. டெலுலு செம ஹாப்பி ஆயிடுறாங்க. இதுக்கு அடுத்த கட்ல நம்ம டெலுலுவும் பிரபுவும் ஃபிளைட்ல மும்பைக்கு கிளம்பி போறாங்க. பிரபு அவருக்கு புக் பண்ணியிருந்த சீட்லயும் டெலுலு அங்க இருக்கிற ஒரு எம்டி சீட்லயும் உட்கார்றாங்க. நம்ம பிரபு பக்கத்துல ஃபிளைட்ல ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு திடீர்னு நம்ம பிரபு கிட்ட எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நான் இதுக்கு முன்னாடி ஃபிளைட்ல பெங்களூர் போயிருக்கேன், சோ கண்டிப்பா ஐ வாஸ் இன் பெங்களூர் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் பிரபு நீங்க ராங் ஃபிளைட்ல ஏறிட்டீங்க போல, இது பெங்களூர் கிடையாது மும்பை போற ஃபிளைட் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன யாருன்னு தெரியலையா, நான் தான் டெலுலு, உன் கூட பேசுறதுக்காக இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம பிரபுவும் அப்போ இப்போ நீ யோசிச்சு பாரு,
உனக்கு எஸ் அப்படிங்கிற அந்த வேர்டை யாரு சொன்னாங்க நல்லா யோசி, அதை நீ கண்டுபிடிச்சிட்டனா மேபி உன்னோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும், அப்ப நான் உன்னை அனுப்பி வச்சுட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டெல்லுலு அப்ப நான் போனதுக்கு அப்புறமா நீ ஜாலியா தான் இருப்ப, என்ன மிஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பிரபு இல்ல நான் மிஸ்லாம் பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க கோவமா அப்படி திரும்பிக்கிறாங்க. இப்ப நம்ம பிரபு சிரிச்சுக்கிட்டே நான் உன்னை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு என்னடா இவன் பைத்தியம் மாதிரி ஏதோ சொல்றான் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பிரபுவும் டெல்லுலு ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல திரும்பி பார்த்தா டெல்லுலு அங்க இருக்க சீட்ல உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணோட உடம்பு விட்டு வெளியில வந்துட்டாங்க. நம்ம பிரபுவுக்கு இது தெரியாம அந்த பொண்ணு கிட்ட மிஸ்யூ சொல்லி பல்பு வாங்கிட்டாரு. அடுத்த கட்ல இவங்க 2 பேரும் மும்பை ரீச் ஆயிடுறாங்க. விராஜோட ஸ்டுடியோக்கு போயிட்டு பிரபு அவரோட கம்போசிஷனை ரொம்பவே சீக்கிரமா முடிச்சிடுறாரு. விராஜுக்கும் அது ரொம்பவே பிடிச்சு போயிருது. இந்த டைம்ல விராஜோட ஸ்டுடியோக்குள்ள சாதியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வராங்க. இந்த சாதியா யாருன்னு பாத்தீங்கன்னா விராஜோட அசிஸ்டன்ட் அண்ட் இவங்க தான் ஃபைசலோட ஃப்ரெண்டும் கூட. ஃபைசல் சாதியா கிட்ட தான் பிரபுவை நம்ம விராஜ் கிட்ட ரெஃபர் பண்ண சொல்லி கேட்டிருப்பாரு. சோ இவங்க தான் நம்ம பிரபுவை விராஜ் கிட்ட ரெஃபர் பண்ணிருப்பாங்க. இப்ப இவங்க வரதுக்குள்ளேயே ரெக்கார்டிங்கும் முடிஞ்சு போச்சு. சாதியாவும் கேரளாவை சேர்ந்தவங்க தான். அவங்க அடுத்த நாள் காலையில கேரளா போக போறதா சொல்றாங்க. நம்ம பிரபுவும் ரெக்கார்டிங் சீக்கிரம் முடிஞ்சதுனால அவங்க கூடயே சேர்ந்து மார்னிங் ஃபிளைட்ல கேரளா போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து நைட் டின்னர் சாப்பிடுறதுக்காக வெளியில போறாங்க. இவங்க டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்க டைம்ல சாதியாக்கு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் அவங்க ஓபன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே அழ ஸ்டார்ட் பண்றாங்க. டெல்லுலு சாதியா எதுக்காக அழுறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக சாதியாக்கு வந்திருக்க மெசேஜ் ரீட் பண்றாங்க. அந்த மெசேஜ் மூலமா சாதியாக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிரேக்கப் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் டெல்லுலுக்கு தெரிய வருது. சாதியா லவ் பண்ண பையன் ஃபாரின்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவங்களை பிரேக்கப் பண்ணிட்டு அவனோட கரியரை பாக்குறதுக்காக இப்போ ஃபாரின் போறான். டெல்லுலு இப்போ பிரபு கிட்ட நீ அவங்களுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம பிரபு அவங்க கிட்ட என்ன பேசன்னு தெரியாம சாதியா இந்த பண்ணையும் கிரேவியும் சாப்பிடலையா அப்படின்னு கேக்குறாரு. சாதியாக்கு என்ன ரியாக்ட் பண்ணன்னு தெரியல, டக்குன்னு சிரிச்சிடுறாங்க. இவங்களுக்கு மார்னிங் தான் ஃபிளைட் இல்லையா, ஸோ அது வரைக்கும் விராஜோட ஸ்டுடியோவில் போய் கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. சாதியா நம்ம பிரபு கிட்ட அவங்களோட லவ் ஸ்டோரியை சொல்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி பிரேக்கப் ஆச்சுங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நம்ம டெல்லுலுக்கு அப்படியே மேசில் இழுத்து போகுது. அவங்களோட உடம்புல ஏதோ ஆகுது. உடனே அவங்க பிரபு கிட்ட எனக்கு இதை கேட்டதுக்கு அப்புறம் ஏதோ மாதிரி ஆகுது, அப்போ நான் கண்டிப்பாக யாரையா லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா அவங்க அன்னைக்கு ஃபிளைட்டில் போகும்போது நம்ம சாதியா வேற சீட்லையும் நம்ம பிரபுவும் டெல்லுலுவும் ஒரு சீட்லையும் இருக்காங்க. பிரபு டெல்லுலு கிட்ட நீ லவ் பண்ண பையனோட பேர் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு டெல்லுலு இல்லைன்னு சொல்கிறாங்க. மேபி அவன் தான் நீ சாகுறதுக்கு எஸ் சொல்லியிருப்பானா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் அவங்க தெரியல அப்படின்னு தான் ரிப்ளை பண்றாங்க. இந்த டைம்ல சாதியா அவங்க பக்கத்துல ஒரு சீட் இருக்குன்னு சொல்லிட்டு பிரபுவை அந்த சீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. டெல்லுலுவும் பிரபுவை அந்த சீட்ல போய் உட்கார சொல்றாங்க. பிரபுவும் அவங்க பக்கத்துல போய் உட்காந்துட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு வராரு. இதை அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பிரபுவோட வீட்டுல அந்த டெலிவரி பாய் எப்போதும் போல நம்ம டெல்லுலு ஆர்டர் போட்ட குர்தா ஒன்னை கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு போறான். அடுத்த கட்ல நம்ம ரூபேஷ் அந்த அன்யூஷுவல் டெத்ஸ் நடந்த வீட்டுக்கு போயிட்டு பூஜை பண்ற ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருந்தார் இல்லையா, அதுக்காக நம்ம பிரபு அந்த வீடுகளுக்கு கூட்டிட்டு போயிட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. நம்ம பிரபு அவர் கூட டெல்லுலுவையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. மேபி அதுல ஏதாவது ஒண்ணு டெல்லுலுவோட வீடா இருக்கலாம், இல்லனா அந்த வீடுகளை பார்த்த உடனே உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அவங்க கூட கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனா நம்ம டெல்லுலுக்கு அதை பார்த்தது எந்த ஒரு ஞாபகங்களுமே வரல. அந்த வீடு எல்லாம் பல வருஷமா பூட்டி கிடக்குன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள பிச்சைக்காரங்க திருடங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் நம்ம பூஜை போட வந்தா அந்த கேங்கை பார்த்து ரொம்பவே பயந்தடிச்சு ஓடுறாங்க. பூஜை போட வந்திருக்க இந்த கேங்கும் அவங்கள பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. அண்ட் மெயினா டெல்லுலு ரொம்பவே பயப்படுறாங்க. ஒரு பேய் மனுஷங்களை பார்த்து பயப்படுறத இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன் அப்படின்னு நம்ம பிரபுவும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பிரபுவுக்கு சாதியா அவங்களோட கசின் மேரேஜுக்கு இன்வைட் பண்ணி வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம பிரபுவுக்கும் சாதியா ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அவர் வெளியில காட்ட மாட்டாரு. இது தெரிஞ்ச டெல்லுலு நீ அங்க போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரபு இல்ல நான் அங்கெல்லாம் போக போறது இல்ல, கொஞ்ச நாள் நம்ம ஆட்டிடியூட் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனை போடுறாரு. அதுக்கு டெல்லுலு அதெல்லாம் பண்ணாத, நீ ஒழுங்கா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. இந்த டைம்ல பிரபுவோட வீட்டுக்குள்ள அவங்களோட நாய் சத்தம் கேக்குது. அந்த நாயை அவங்க பின்புறமா தான் கட்டி வச்சிருந்தாங்க. அது எப்படி உள்ள சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு பிரபு போயிட்டு பாக்குறாரு. நாயோட சத்தம் அவங்க அப்பா ரூம்ல இருந்தா வருது. அங்க போயிட்டு பார்த்தா அவங்க அப்பா அந்த நாயை அவரோட ரூம்ல கூட்டிட்டு வந்து படுக்க வச்சிருக்காரு. இது குளிர்காலம் அப்படிங்கறதுனால அந்த நாய்க்கு ரொம்பவே குளிரும்னு சொல்லிட்டு அதை கூட்டிட்டு வந்து உள்ள படுக்க வச்சிருக்காரு. அண்ட் அந்த நாயோட கால்ல புண்ணு வேற இருக்குது, அதுக்கு ஸ்ப்ரே அடிச்சு விட்டுருக்காரு. இதை பார்த்ததும் நம்ம பிரபுவுக்கு அப்படியே மனசு இறங்கி போயிருது. ஆல்ரெடி இந்த நாயினாலதான் அவர் கூட பேசாம இருக்காரு. ஆனா அந்த நாயை இப்ப பிரபுவை விட அவரோட அப்பா தான் நல்லா பாத்துக்கிறாரு. பிரபுவோட அப்பா தூங்க போறதுக்கு முன்னாடி ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுட்டு தான் படுக்கிறாரு. ஆனா பிரபுவுக்கு அவங்க அப்பா மூச்சு விட கஷ்டப்பட்டு ஆக்சிஜன் மாஸ்க் யூஸ் பண்றாரு அப்படிங்கிற விஷயமே தெரியாது. இது எத்தனை வருஷமா யூஸ் பண்றீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவரோட அப்பா நான் 2 வருஷமா யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. பிரபுவோட அப்பா பிரபு கிட்ட நீ போறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ப்ரே எடுத்து கபோர்ட்ல வச்சுட்டு போயிரு அப்படின்னு சொல்றாரு. பிரபுவும் அந்த ஸ்ப்ரே எடுத்துட்டு கபோர்ட்ல வைக்கிறதுக்காக கபோர்ட் ஓபன் பண்றாரு. உள்ள ஃபுல்லாமே பிரபுவோட அம்மாவோட சாரீஸா இருக்குது. அது பாக்குறதுக்கு ரொம்பவே புதுசா இருக்குது. இப்போ பிரபுவோட அப்பா பிரபு கிட்ட அந்த சாரீஸ் எல்லாத்தையுமே மாசத்துக்கு ஒருக்கா நாங்க வாஷ் பண்ணி அப்படியே மடிச்சு உள்ள வச்சிட்டு இருக்கிறோம். உங்க அம்மாவோட ஞாபகம் வந்தா நான் அதை தான் எடுத்து பாப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் கேட்டதும் நம்ம பிரபுவுக்கு மனசு இறங்கிருது. அவரோட அப்பா கிட்ட நாளைக்கு நான் வெளியில போறேன், உங்களோட கார் எடுத்துக்கவா அப்படின்னு கேக்குறாரு. பிரபுவோட அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே எடுத்துக்கோ
அப்படின்னு சொல்றாரு. இந்த எமோஷனல் கனெக்ஷனை பார்த்ததும் நம்ம டெலுலுவுக்கு திரும்பவும் அவங்களோட உடம்புல அப்படியே சிலிருக்குது. இதை அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம பிரபுவும் டெலுலுவும் சாதியாவோட கசினோட என்கேஜ்மெண்ட்டுக்காக போறாங்க. அந்த என்கேஜ்மெண்ட் ரொம்பவே கிராண்டா ஒரு பீச் ஹவுஸ்ல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அங்க எல்லாரும் அப்படியே ஜாலியா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம பிரபுவும் டெலுலுவும் அந்த இடத்துக்கு என்டர் ஆகுறாங்க. சாதியா நம்ம பிரபுவை பார்த்ததும் அப்படியே ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம பிரபுவும் அப்படியே மைல்டா அவங்கள ஹக் பண்ணிக்கிறாரு. இதை பாக்குற நம்ம டெலுலுவுக்கு செமையா பொசசிவ் ஆகுது. அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம பிரபுவும் சாதியாவும் ஒன்னா அப்படியே சுத்திட்டே இருக்காங்க. நம்ம டெலுலு மட்டும் தனியா அவங்க பின்னாடியே போயிட்டு அவங்கள பாத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நம்ம பிரபுவும் டெலுலுவும் அவங்களோட கார்ல ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம டெலுலு பிரபு கிட்ட அவங்க மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அவங்களுக்கு பிரபு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பதிலுக்கு பிரபு எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சாதாரணமா சொல்றாரு. அதுக்கு டெலுலு நீ சொல்ற மாதிரி நார்மலா நான் சொல்லல, நான் உன்னை லவ் பண்றேன், எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கூட என்னோட லைஃபை நான் லீட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் பிரபுவுக்கு சிரிப்பு தான் வருது. அவர் சிரிச்சுக்கிட்டே டெலுலு கிட்ட இதுக்கு பேரு லவ் கிடையாது, இதுக்கு பேரு பொசசிவ்னஸ், நான் இப்போ சாதியா கூட க்ளோஸா இருந்ததை பார்த்ததும் உனக்கு பொசசிவ் ஆகுது, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டெலுலு இல்ல நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நேரம் சிரிச்சு பேசிட்டு இருந்த நம்ம பிரபு இப்போ சீரியஸ் ஆயிடுறாரு. நீ ஒரு பேய், நான் ஒரு மனுஷன், நம்ம ரெண்டு பேரும் எப்படி லைஃப் லீட் பண்ண முடியும், நடக்கிற விஷயத்த பிராக்டிகலா பேசு அப்படின்னு சொல்றாரு. உடனே டெலுலு என்ன சொல்றாங்கன்னா, பிசிக்கலா பண்றதுக்கு பேர் மட்டும் லவ் கிடையாது, நிறைய பேர் லாங் டிஸ்டன்ஸ்ல கூட லவ் பண்றாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் லவ், அந்த மாதிரியான ஒரு லவ் தான் எனக்கு உன் மேல இருக்குது, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம்ல நம்ம பிரபுவுக்கு சாதியா கிட்ட இருந்து ஒரு கால் வருது. டெலுலு பிரபு கிட்ட நீ அதை அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்றாங்க. பிரபு உடனே எனக்கு கொஞ்சம் பிரைவசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட கார் டோர் ஓபன் பண்ணி இறங்க ட்ரை பண்றாரு. அந்த நேரத்துல அங்க வேகமா ஒரு கார் வருது. நல்லவேளை அந்த கார் டிரைவர் இவர் இறங்குறத முதல்ல பாக்குறதுனால சைடு வாங்கி போயிடுறான். ஜஸ்ட் ஒரு சின்ன கேப்ல உயிர் தப்பிச்சிடுறாரு. இப்போ நம்ம பிரபு டெலுலு எங்கன்னு சொல்லிட்டு காருக்குள்ள பாக்குறாரு. காருக்குள்ள டெலுலு இல்ல. அவர் உடனே திரும்பி பார்த்தா அவருக்கு பின்னாடி டெலுலு நிக்கிறாங்க. அவங்களோட கண்ணு ஃபுல்லா கண்ணீர் வலியுது அண்ட் அவங்க ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அவங்க அப்படியே பிரபுவை கட்டி பிடிச்சிடுறாங்க. பிரபுவும் அவங்கள கட்டி பிடிக்கிறாங்க. இந்த டைம்ல நம்ம டெலுலுக்கு அவங்களோட மெமரிஸ் எல்லாமே ஒவ்வொன்றா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. நம்ம பிரபுவுக்கும் அவரோட கண்ணுல டெலுலுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பிளாஷ்பேக் தெரியுது. இப்போ நம்ம எல்லாரையுமே இவங்க பிளாஷ்பேக் உள்ள கூட்டிட்டு போறாங்க. டெலுலுவோட ஃபேமிலியில டெலுலு அவங்களோட அம்மா அப்பா தம்பின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 பேர் இருக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டெலுலுவோட அப்பா அவங்க அம்மா கிட்ட நம்மளோட பொண்ணுக்கு ஒரு பையனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அந்த பையனை அவ லவ் பண்றான், ஆனா அந்த பையன் கிட்ட இன்னும் அவ அந்த விஷயத்த சொல்லல, அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட அந்த விஷயத்த சொல்லணும்னு அவ ஆசைப்படுறான், இல்ல நம்மளோட பர்மிஷனோட அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு அவ ஆசைப்படுறான். நாளைக்கு நம்ம பொண்ணு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த காஃபி ஷாப்புக்கு அந்த பையனை வர சொல்லியிருக்கா, அவன் அங்க வந்ததும் அவனை போயிட்டு பார்த்துட்டு நம்ம அவனுக்கு ஓகே சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா டெலுலுவோட அம்மா அவ்வளோ ஈஸி டைப்லாம் கிடையாது. அவங்க இல்ல என்னால இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா டெலுலு அவங்களோட அப்பா அவங்களோட தம்பி எல்லாரும் சேர்ந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட ஃபேமிலி வந்து பியூர் கிறிஸ்டியன். ஆனா அந்த பையன் வந்து ஒரு ஹிந்து பையனா. டெலுலுவோட அம்மாக்கு யாராவது தாடி வச்சிருந்தாலே சுத்தமா பிடிக்காது. ஆனா அந்த பையன் தாடி வச்சிருப்பான் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. இவங்க பேச்சை கேட்டுட்டு அவங்களோட தம்பியை மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இவங்க 3 பேரும் ஃபேமிலியா சேர்ந்து அந்த பையனுக்காக காஃபி ஷாப்க்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம டெலுலுக்கு அவங்களோட போன்ல ஒரு மெசேஜ் வருது. அது அந்த பையன் கிட்ட இருந்தா வந்திருக்கு. அந்த மெசேஜை பார்த்ததும் அவங்களோட ஃபேஸே அப்படியே டல் ஆயிருது. அவங்க ஃபேஸ் டல் ஆகிறத பார்த்ததும் அவங்களோட பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க டெலுலு கிட்ட அந்த பையன் வரல அப்படிதானே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. டெலுலுவோட அம்மா அந்த பையன் போன லவ் பண்ணலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவங்க அது எனக்கு தெரியாது, எனக்கு அந்த பையனும் ரொம்ப பிடிக்கும் அண்ட் அவனுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும், சோ அதனால அவன் என்ன லவ் பண்றான்னு சொல்லிட்டு நான் தான் தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் சரி விடு, இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம் தான், நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்ற டைம்ல நம்ம டெலுலுவோட போன்ல அந்த பையன் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. அந்த காலை பார்த்ததும் நம்ம டெலுலு அவன் ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கான் போல, வெயிட் பண்ணுங்க நான் கால் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கார் டோர் ஓபன் பண்ணிட்டு டக்குன்னு இறங்குறாங்க. அந்த டைம்ல ஆப்போசிட்ல வேகமா வர லாரி அவங்க மேல மோதிருது. அதை பார்த்ததும் அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே துடிச்சு போயிடுறாங்க. இந்த விஷயம் டெலுலுவோட தம்பியோட ஸ்கூல் பிரின்சிபலுக்கு தெரிய வந்து அவங்க ஸ்கூல் ஹெட்டான அவினாஷ் அப்படிங்கிற ஒரு பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த பையனோட அக்காக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீ ஸ்கூல் லீடர் அப்படிங்கறதுனால அவன் கூட ஹாஸ்பிட்டல் வர போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அவினாஷ் பையனோட வீட்டுல தான் நம்ம டெலுலுவோட ஆவி ஃபர்ஸ்ட்ல இருந்திருக்கும். இப்போ டெலுலுவோட தம்பி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்க அவங்களோட அக்காவை போயிட்டு பாக்குறான். டெலுலு அப்பா அந்த பையன் கிட்ட உங்க அக்காவுக்கு பிரெயின் டெத் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவங்க எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு, அவங்களோட ஆத்மாவை அமைதியா அமுச்சு வைக்கிறதுக்கு எஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை டாக்டர் என் கிட்ட கேக்குறாரு, நான் அந்த ஆப்ஷனை உன்கிட்ட கொடுக்குறேன், உன்னோட அக்காவோட ஆத்மா அமைதியா சாந்தி அடையணும் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அந்த பையனும் அக்கா ஹாப்பியா இருப்பா அப்படின்னா நானும் எஸ்ன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லிடுறான். இப்போ அப்படியே அந்த பிளாஷ்பேக்கை முடிக்கிறாங்க. நம்ம பிரபுவுக்கு டெலுலுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு. அந்த டெலுலுக்கு அவங்களோட மெமரியும் திரும்ப வந்துருச்சு. இப்போ டெலுலு பிரபு கிட்ட அவங்களோட அம்மா பேர் என்ன, அப்பா பேர் என்ன, தம்பி பேர் என்ன, அண்ட் அவங்களோட அட்ரஸ் என்ன, அவங்களுக்கு என்ன சொத்து இருக்கு, எல்லா விஷயத்தையுமே இவர்கிட்ட சொல்றாங்க. உடனே பிரபு அவங்க கிட்ட உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.
கேக்குறாங்க. அதுக்கு அவங்க டெலிலு அப்படின்னு ரிப்ளை பண்றாங்க. இதை கேட்டதும் பிரபு இது நம்ம வச்ச பேராச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க ஆமா டெலிலு தான் என்னோட பேரு. டெலிலு அப்படின்னா டெல்யூஷன் அர்த்தம். டெல்யூஷன் அப்படின்னா மாயம்னு அர்த்தம். என்னோட பேரு மாயா, மாயா மேத்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. இப்ப நம்ம பிரபு அப்படியே ரோட்ல தனி மரமா நிக்கிறாரு. இதுக்கப்புறமா பிரபு கொஞ்ச நாளைக்கு மாயாவோட நினப்பிலே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவங்க இவர் கூட இருந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து எங்க அவங்க திரும்ப வர மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்காரு. அவர் கரியர்ல கொஞ்சம் கொஞ்சமா சாதிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட லைஃப் அப்படியே மூவ் ஆனிட்டே இருக்குது. ஆனா அவர் மட்டும் அப்படியே தான் இருக்கிறாரு. சாமியே கும்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஏத்திஸ்டா இருந்த பிரபு ரொம்ப நாள் கழிச்சு கோயிலுக்குள்ள போயிட்டு சாமி கும்பிடுறாரு. இதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இவர் இப்படி உடஞ்சு போய் இருக்கிறத பார்த்ததும் அவரோட பெரியப்பா அவர்கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேக்குறாரு. பிரபுவும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவரோட பெரியப்பா கிட்ட சொல்றாரு. இப்ப அவரோட பெரியப்பா அவர்கிட்ட நீ சொல்ற விஷயம் எல்லாமே உன்னோட கற்பனையா இல்லனா உண்மையா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. ஆனா உண்மையா இருந்தா நல்லா தான் இருக்கும். அந்த பொண்ணு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கு. அண்ட் அவளோட வீட்லயும் அவளோட காதலனா அவ கடைசி வரைக்கும் காட்டவே இல்ல. இதை நினைச்சே அவளோட ஆத்மா அப்படியே சாந்தி அடையாம அங்கேயே தான் சுத்திட்டு இருக்கும். நீ ஒரு வாட்டி அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட பேரண்ட்ஸை பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வைக்கிறாரு. நம்ம பிரபுவும் மாயாவோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவை மீட் பண்றாரு. அவங்க அம்மா கிட்ட நான் மாயாவோட ஃப்ரெண்டு இந்த பக்கமா வந்தா அதை சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றாரு. அவங்களும் அவரை உள்ள இன்வைட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அவங்க வீட்ல யாருமே மாயாவை மிஸ் பண்ணல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அவங்க அப்பா ஃபுல்லாவே பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க தம்பி ஸ்கூல் டாப்பர் ஆயிட்டான். நாங்க எல்லாருமே நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டோம். அவன் எங்களை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இன்னும் நம்பல. அதை நாங்க இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பிரபுவுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்குள்ள போறாங்க. இந்த டைம்ல பிரபு அங்க இருக்கிற நம்ம மாயாவோட போட்டோவை பாக்குறாங்க. அந்த போட்டோவை பார்த்ததும் நம்ம பிரபு அப்படியே பிரமிச்சு போய் அதை கிட்ட போயிட்டு பாக்குறாரு. மாயா அவர் கூட இருக்கும்போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் போட்டோலயே இருக்காங்க. சோ அதை அப்படியே ரசிச்சு பாத்துட்டு இருக்காரு. இந்த டைம்ல ஜூஸ் எடுத்துட்டு வர மாயாவோட அம்மா பிரபு அந்த போட்டோவை அப்படியே ஒரு துக்கத்தோட பாத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் மாயா சொன்னாங்க இல்லையா அவங்க லவ் பண்ற பையன் ஹிந்து அண்ட் அவன் தாடி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அந்த அடையாளம் எல்லாமே பிரபுவுக்கு அப்படியே மேட்ச் ஆகுது. சோ இவர் தான் மாயா சொன்ன அந்த பையனா அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு டவுட். அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக பிரபு கிட்ட உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. அவர் பிரபேந்து அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க பிரபு கிட்ட நீங்க தான் மாயா லவ் பண்றதா சொன்ன அந்த பையனா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பிரபு ஆமா அப்படின்னு தலையாட்டிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு அவரோட கார் டோர் ஓபன் பண்றாரு. அந்த டைம்ல கரெக்டா அந்த வீட்டுல லாவெண்டர் கலர்ல ஒரு பூ இருக்குது. அதை காட்டுறாங்க. அப்படியே ஒரு காத்து நம்ம பிரபுவோட தலையை அப்படியே கோதி விட்டு போற மாதிரியான ஒரு ஃபீல் அவருக்கு கிடைக்குது. இது மாயாவோட டச் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். சோ மாயாவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஏன் அப்படின்னா மாயா கடைசி வரைக்கும் அவங்க லவ் பண்ற அந்த பையனை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட காட்டல இல்லையா. அதனால அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாம இங்கேயே சுத்திட்டு இருந்துச்சு. இப்போ பிரபு வந்து அவர் தான் அவங்க லவ் பண்ற அந்த பையன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட உடனே அவங்களோட சோல் அப்படியே பீஸ்ஃபுல் ஆயிருச்சு. இதை அப்படியே கட் பண்ணா அடுத்த கட்ல பிரபு ஒரு பெரிய கான்சர்ட்ல நின்று கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அவர் கூடயே அங்க சாதியாவும் இருக்கிறாங்க. கண்டிப்பா இதை மாயாவும் பாத்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் நம்ம பிரபுவோட மைண்டுக்குள்ள இருக்குது. அவர் அப்படியே கிட்டார் வாசிச்சுக்கிட்டே சிரிக்கிறாரு. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரியே இந்த வீடியோவோட எண்ட்ல ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த படத்துல இதுக்கு மேல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்களுக்கு அதுல ரிப்ளை பண்றேன். மேலும் இந்த மாதிரியான ஒரு அழகான வீடியோல திரும்பவும் சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது கிரிட்டிக் தமிழன். நன்றி, வணக்கம்.